ஒரு போருக்கு ரசூலுல்லாஹ் வந்து அனுப்புகிறாங்க. போருக்கு அனுப்புனா போருடைய தர்மம் என்ன எது நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதிரிகள் வந்து சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னான். நாங்கள் உங்கள் வழிக்கு வந்துடுறோம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் போரை நிறுத்திக்கணும். சரணடைஞ்சவனும் முடிச்சு இது பண்ணுறது என்ன இல்லை, ஓடுனா விரட்டுற விஷயம் வேறு. அவனை கையெழுத்திக்கிட்டு நான் வரல, இனிமேல் சண்டைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது உலகம் பூரா ஒப்புக்கொண்ட விஷயம். வெள்ளைக்கொடியை தூக்கினாங்க, என்ன இந்த காலத்தில் வெள்ளைக்கொடியை தூக்கிட்டாங்கன்னா சண்டை நிறுத்திடுவாங்க, உனக்குதா தாக்கக்கூடாது, மறுபடி ஆயுதத்தை கீழே போட்டு வெள்ளைக்கொடியை தூக்கிட்டு எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் அந்த நிமிஷம் நிறுத்திடுவாங்க. இன்றைக்கி சர்வதேச அளவில் ஒப்புக்கொண்ட விஷயமா இருக்குது. அந்த காலத்திலும் இது இருந்த விஷயம்தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு யுத்தத்தில் பயங்கரமாக தாக்குதல் பண்ணி எதிரிகளுடைய கை வந்து பலவீனமாகிடுச்சு. பலவீனமான என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்தை சொல்லும்போது மக்காவில் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவாங்க, தௌஹீதில் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் நபி ரசூல் ஆகிறதுலாம் தெரியாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டாங்க, கல்ல மண்ணெலாம் வணங்க மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்கள வந்து சாபியின்கள் அவங்கள என்ன செய்வாங்க, எல்லாரும் சொல்லுவோம் சாபிம்பாங்க. அவங்களுக்கு பேர் என்னது, சாபியின்கள்னு சொல்லுவாங்க. யார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியும் ரசூலுல்லாஹ் காலத்திலையும் மக்காவில் தௌஹீதில் உறுதியாக இருந்தவர்கள். சிலை வணக்கம் செய்ய மாட்டாங்க, கல்லுக்கு நேர்ச்சி செய்ய மாட்டாங்க, அங்கே போய் கும்பிட மாட்டாங்க, சூப்பர் பவர் அல்லாதான்னு சொல்லி என்ன செய்வாங்க. அப்படியான ஒரு கூட்டம் வந்து அறிவுபூர்வமாக சிந்தித்து கடவுள்னா கடவுளுடைய இடத்துல வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, சாபியின்கள் பேர். அந்த கொள்கைக்கு ஒத்து ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணவுன்னு ரசூலுல்லாஹையும் சாபின்னு தான் சொன்னாங்க. இவங்க ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் வச்ச பேர் என்னது, சாபி, இவர் ஒரு சாபி ஆகிட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹை அந்த மக்கள் ஏகத்துவத்தை சிலை வணக்கத்தை மறுத்த மக்கள் சாபியின்கள் சொல்லப்பட்ட மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க, சாபியின்கள் சொன்னாங்க. பரவாயில்ல சாபிம்பாங்க. யார் ரசூலுல்லாஹ் எதிரிகள் தங்களுக்குள்ள பேசி அந்த சாபியா நம்ம தௌஹீதுன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாங்களா இல்லையா, அந்த மாதிரியாக என்ன செய்கிறது, இது வந்து ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கையில் அந்த எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னா விளங்காத்தனமாக நாங்களும் சாபி ஆகிட்டோங்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்ல தெரியல. அவங்க என்ன விளங்கி வச்சுருந்தாங்க, சாபின்னா முகமதுடைய அந்த மார்க்கத்துக்கு பேர் தான் சாபின்னு சொல்லிட்டு சபானான்ட்டாங்க. இவர் காலித் பின் வலீத் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்துக்கு வந்தால் இவன் சொல்கிறான் சபானா தானே சொல்கிறான், போட்டு தள்ளுன்ட்டார். சபானான்னு சொல்லி அவன் சரணடைஞ்ச பிறகு காலித் பின் வலீத் நினைஞ்சிட்டாரு, அவங்கள பிடிச்சி கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்கனக்குள்ளே சில பேர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, செய்யக்கூடாது, அவன் சரணடைகிறான், அவன் என்ன அசலம்னா இஸ்லாத்தை ஏற்றோம்னு சொல்லவில்லை, சபானான்னு சொல்கிறான், அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டார். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தகவல் வருது. வந்தோன்னு நினைச்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரவ இலைக்க மிம்மாசனா ஹாலித், 2 தடவை சொல்கிறாங்க. இப்படி இறைவா இந்த ஹாலிது செஞ்ச செயலை விட்டு நான் விலகி கொண்டேன், இவர் செஞ்சதை எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் இந்த மாதிரி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அவன் வார்த்தையை நீ பார்க்குற என்ன கருத்தில் அவன் சொல்கிறான், சண்டை வேணான்னு சொல்கிறான், உன் கருத்துக்கு வந்துடுறாங்கிறான், விட்டு தொலைவியா நீ வந்துட்டு வெட்டி போட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. அப்போ ஒரு உயிரை வாங்குறதுல கூட அந்த சரணடை நேரத்தோட வெட்டி தப்பான முடிவு எடுத்திருக்காரு அவர். ரசூலுல்லாஹ் நான் விலகிக்கிட்டேன், இந்த செயலிருந்து நான் விலகி கொண்டேன் என்று சொல்லும் அளவுக்கு உயிர் வாங்குற பெரிய குற்றம் தானே. போர்க்களத்தில் வாங்கலாம், அவன் வேணான்னு சரணடைகிறான், அந்த நேரத்தில் உயிர் வாங்குறது பாவம். அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டீங்கிறதுக்காக தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரவ இலைக்க மிம்மாசனா ஹாலிது செஞ்ச செயலை விட்டு அல்லாஹ் நான் விலகி கொண்டேன், எனக்கு இது சம்பந்தம் இல்லை இறைவான் அல்லாஹ் துவா செஞ்சுட்டாங்க. இது நீங்கள் புகாரில் 4339 7189 பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு சண்டையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உசாமாங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பிள்ளை. ஏன்னா அவங்க செய்துங்கிறவர் வளர்த்தாங்க, அந்த வளர்ப்பு மகனுடைய பிள்ளை, பேரப்பிள்ளை மாதிரி வச்சுருப்பாங்க. பேரங்கிறது வளர்ப்பு பேரன் இஸ்லாத்தில் கிடையாது. அவ்வளோ ரொம்ப நெருக்கமாக உசாமா மேலே ரசூலுல்லாஹ் ரொம்ப பிரியம் வச்சுருந்தாங்க. அந்த உசாமாவை ஒரு விதத்தில் அனுப்ப என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஆள் அந்த யுத்த நேரத்தில் லாயிலா இல்லான்ட்டார். லாயிலா இல்லான்ட்டா என்ன செய்யணும், விட்டுற வேண்டியதானே, போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் லாயிலா இல்லான்னு என்ன அர்த்தம், நான் உன்னோட சண்டைக்கு வரலப்போ உங்களுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். இவர் லாயிலா இல்லான்னு கேட்காம ஒரேபடியாக போட்டு தள்ளிட்டார். அப்போ இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்களா, கோபம் கொப்புளிக்க, எப்படி நீ வந்து அவன் லாயிலா இல்லான்னு சொன்ன பிறகு நீ எப்படி அவனை வெட்டின, ஹல்லா ஷகக்த கல்பஹு, உள்ளத்தை பிளந்து பார்த்தியா, அவன் தற்காப்புக்கு செஞ்சான் பொய்க்கு செஞ்சான்லாம் நீ உள்ளத்தை பார்க்குற ஆற்றல் உனக்கு இருக்குதா, வாயினால் சொல்லிவிட்டானா இல்லையா, வாயினால் லாயிலா இல்லல்லான்னு அவன் சொல்லி சரணாகதியை அடைந்த பிறகு எப்படி நீ கொள்ளலாம் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஒரு தடவை 2 தடவை இல்லை, திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மாசாலை கர்ரிருஹா,
திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நீ உள்ளத்தை பிளந்தியா, உள்ளத்தை பிளந்து பார்த்தியா, நீ எப்படி கொண்டுட்டு வரலாம், லாயிலா இல்லான்னு சொல்லி யுத்தத்துக்கு வரலன்னு அவன் சொல்லிவிட்டான்ல, எப்படி நீ கொள்ளலாம் என்று அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உசாமா சொல்றாரு, இந்த சம்பவம் நடக்காம இதுக்கு பின்னாடி நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் போல இருக்க, அவ்வளோ கோபத்துக்கு ஆளாயிட்டானே, இன்னைக்கு இந்த நாளுக்கு பிறகு நான் இஸ்லாத்தை தழுவி இருக்க கூடாதா, முன்னாடி இஸ்லாத் தழுவினாலும் இந்த ஒரு பாவத்தை நான் செஞ்சு தொலைச்சுட்டேன் அப்படின்னு நான் நினைக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் இருந்தது. அப்போ ஒரு மனிதன் வெளிப்படையாக ஒன்றை சொன்னால் ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு பேசிக்கு மாற்றமாக உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் தற்காப்புக்கு சொல்றான், அதுக்கு சொல்றான், காப்பாற்றிக்கிற சொல்றான் நினைப்பது தப்பு. அந்த தப்பை ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்த உசாமா அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட எண்ண ஓட்டத்தை வச்சு புரிஞ்சுக்கலையே, இவ்வளவு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்களே. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும். சகாபாக்கள்னா அவங்களும் மனிதர்கள் முறையில் செய்வாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்குது. இது புகாரில் 4269 6872 இருக்கிறோம். அதே மாதிரி